ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மன்வாவோட சீசன் 2 எபிசோடு 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே கீழே இருக்க அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடோட இந்த மான்வா முடியுது. ஆக்சுவலா மான்வா முடியல, வந்த சாப்டர் வரைக்கும் நெக்ஸ்ட் எபிசோடோட முடிஞ்சிடும். சீசன் 2 ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மான்வாவா கிரானிக்கல்ஸ் ஆஃப் த டீமன் ஃபிராக்ஷன் ஒரு முறி மான்வா போடலான்னு பார்த்தேன். அது கதை உண்மையிலேயே சூப்பரா வேற லெவலா இருக்கும். ஆனா அதை நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க, புது புது சேனல்ல ஒரு 30 சாப்டர் கிட்ட போட்டிருக்காங்க. அதை நம்ம போடலாமா இல்ல வேற எதனா புது மான்வா பாத்துக்கலாமான்னு சொல்லுங்க. நான் அது இல்லாம இன்னும் ஒரு 2-3 முறி மான்வா எடுத்து வச்சிருக்கேன். கதை எல்லாமே சூப்பரா இருக்கு. இது முடிச்சுட்டு அதை போடலாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே கைஸ், சோரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ டீம்லாம் அந்த கெசினோக்கு தான் வந்திருக்காங்க. வழக்கம் போது தான் அந்த கெசினோல இருக்கவனுங்களாம் அவ்வளவுதான், நான் கொஞ்சம் காசு போட்டு பெருசா அடி போறேன், அவ்வளவுதான் நான் பணக்காரனாக போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு முட்டா பசங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பெறாவும் பின்னாடி வந்துட்டு, ஏன்டா உனக்கு போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, போய் இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, சரியான தற்குறிடா நீ அப்படின்ட்டு ஹீரோ பூச்சி அவன் திட்டினுக்கிறான். இவன் இப்படி திட்டும் போதே எல்லாரும், தம்பி நீ கொஞ்ச நேரம் பொத்தினுக்கிறியா, நம்ம இந்த இடத்துல மார்வேஷத்துல வந்திருக்கோம், நம்ம மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா பூச்சி சூ ஊத்திடுவாங்க. லியானோ அவ சொல்றது கரெக்ட் தான், இந்த இடம் ஒரு லாலஸ் சிட்டின்றத மறந்துடாத, இந்த இடத்துல ஏகப்பட்ட இல்லீகலான விஷயம் போயிட்டு இருக்கு, நம்ம இங்க வந்ததே இதோட மொத்த ரூட்டையும் கண்டுபிடிச்சு வேரோட அறுக்கிறதுக்கு தான். நீ இப்படியே கத்திட்டு இருந்தானா நம்ம யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி ஓகேப்பா, எனக்கு புரியுது. ஆனா இங்க வந்துட்டு ஒரு கேம் கூட விளையாடாம போனா எப்படி? இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் இவன் சொல்ற மாதிரி ஒரு கேமோட நிறுத்திட்டானா பரவாயில்ல, ஆனா இவன் கிட்ட இருக்கிற அந்த ட்ரேட் மூலியமா இவன் தலையில எல்லாருமே நாம தான் போட்டு போறாங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, கேம் போக போக இவன் கிட்ட இருந்து ஒரு ஹிடன் ட்ரேட் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் கேம்லிங் அடிக்ட். இவன் என்னதான் அடிக்டா இருந்தாலும் இவனால இந்த இடத்துல இருந்து ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. இதுக்கு காரணம் இவன் இல்ல, இந்த கேம் உருவாக்குன இந்த டெவலப்பர்ஸ். நீ எவ்வளவு தடவை தான் ஜாக்பாட் அடிச்சாலும் இந்த இடத்துல இருந்து உன்னால ₹1 கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரிதான் இந்த கேம் அவனுங்க உருவாக்கி வச்சிருக்கானுங்க. ஸ்டில் பெரா கிட்ட இருக்கிற அந்த ட்ரேட் மட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இவன் இந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிருவான். தங்கி இதே அவனோட வாழ்க்கையா மாறிடும். சொல்ல போனா இப்பவே என்னால அவனோட ஃபியூச்சரை பார்க்க முடியுது. ஹீரோ அப்படி சொல்லும் போதே பெராவோ மிஷின்ல காசு போட்டு காசு வரலன்னு உடனே அந்த மிஷினை போட்டு அடிச்சுனுக்கிறான். அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும், அடே தம்பி ரொம்ப டென்ஷன் ஆகாதப்பா, இங்க வா. அண்ட் அதுவும் இல்லாம நீ இன்னும் தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சனா நீ போட்ட காசு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எங்க கிட்ட வந்தனா நீ எவ்வளவு லக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க வரியா? இவனுக்கு இப்படி எல்லாம் பண்றத பார்த்துட்டு ஹீரோவும், என்னால இதுக்கப்புறமும் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லாவும், எனக்கு தெரிஞ்சு நம்மளும் போயிட்டு இந்த கேமை விளையாடணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இருக்க ரூல்ஸ் பத்தி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இவங்க 2 பேரும் இப்படி பேசும் போதே வேற டேபிள்ல இருக்க 2 பேரும், அடரே நோபல் பசங்களா கொஞ்சம் இங்க வாங்க, இந்த கேம் ரொம்பவே சிம்பிள், இதை யார் வேணா விளையாடலாம், பெரியவங்க குழந்தைங்க அன்றும் இன்றும் நிஜாம் பாக்குன்ற மாதிரி சொல்லுங்கிறானுங்க. இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிள். இதுல எந்த நம்பர் வரும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களோட அமௌண்ட் அது டபுள் ஆகும். தப்பா சொன்னீங்கன்னா மொத்தமா விபூதி அடிச்சுன்னு போக வேண்டியதுதான். சரி சொல்லுங்க, நீங்க என்ன இந்த கேம் விளையாட போறீங்களா? ஓகே நாங்க விளையாடுறோம் அப்படின்னு லியான்னு சொல்லிடுறான். அதை கேட்ட அந்த பொண்ணும், அப்படின்னா நீங்க எவ்வளவு பெட் பண்றீங்க? எவ்வளவு தானே, என்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் நான் அதுல பெட் பண்றேன். இவன் அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா கூப்பிட்டவங்க 2 பேரும் கதறானுங்க. இவன் நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டான்ட்டு. டாய்லாவும், லியான் நீ உண்மையிலே வேற லெவல்ரா, எப்பரா தொடர்ந்து 5 ரவுண்டு ஜெயிச்ச, எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் லக்கியா இருக்கான்னு நினைக்கிறேன். லியானோ இதை கேட்டு அப்படியே கொஞ்சம் பெருமையா, நான் தான் மாசு அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். தலைவனோ, நான் இந்த தடையும் ஈவன்லயே பெட் பண்றேன், அதுவும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு. பார்த்தா பையனுக்கு மறுபடியும் ஈவன் விழுந்துடுது. இவனை கூப்பிட்டு மொட்டை போடலான்னு பார்த்தா இவன் அவனுங்களுக்கு மொட்டை போட்டுனுறான். இதெல்லாம் பார்த்துட்டு டாய்லாவும், நாக்ஸ் இது உண்மையிலே ஓகேவா, இவன் இப்படியே போயிட்டு இருந்தா மொத்த காசும் விபத்து அடிச்சிருவான் போல இது. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, இந்த பையன் இந்த மாதிரியான கேம்லிங் விளையாடி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இவன் கிட்ட எதனா ஜீனியஸ் கேம்லிங் அப்படி இல்லனா நார்மல் டேலண்ட் ஆஃப் பெட்டிங் எதனா ட்ரேட் இருக்கோ. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியம், எங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்களும் இதெல்லாம் பண்றாதீங்க. அட பச்சை மண்டா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாம போனா தப்பு இல்ல, ஆனா நீங்க எங்க போறீங்க? நான் அந்த மாதிரி குழந்தைங்க விளையாட்டு எல்லாம் விளையாட போறது இல்ல, நான் தொட்டா தூக்கிடுவேன்ற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்திருக்கான்னு பார்த்தா சீட்டு விளையாட வந்திருக்கான் பையன். இவன் விளையாடுறத பார்த்துட்டு இவன் கூட இருந்த 2 பேரும், இவன் என்னடா 2 பேர் வச்சு 50 சிப்ஸ் ஜெயிச்சிட்டான். ஆமா, அதுவும் இல்லாம இவன் எந்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் இந்த மாதிரி வெறித்தனமா பெட் கட்டிட்டு இருக்கான். நான் பார்த்தா ஹீரோ 50 கோல்டு வச்சு 4700 கோல்டு ஜெயிச்சிட்டுக்கிறான். பையனும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்பதான் புரியுது இவனுங்க ஏன் இதுல இவ்வளவு பைத்தியமா இருக்கானுங்கன்ட்டு. விட்டா நான் இந்த இடத்துல தங்கிடுவோம் போலியே. ஆனா என் எதிரில இருக்கவனுங்க இவனுங்க என்ன பார்த்து சமகான்ல இருக்கானுங்க போலியே. எனக்கு தெரிஞ்சு இதோட இதை முடிச்சுட்டு கிளம்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு எழுந்துருவான்னு பார்த்தா பையனும், ஆனா இந்த 4700 கோல்டுன்றது ஒரு ரவுண்டா இல்லையே, நம்ம வேணா இந்த ரவுண்ட் பண்ணுவோமா, ஒரு 5000 இல்ல ஒரு 10,000 கோல்டு ஜெயிச்சுட்டு கிளம்பிடலாம். இதை பார்த்துட்டு பச்சை மாட்டா கதிரி அழுதுட்டு இருக்கா. பையன் 10,000 கோல்டு ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு 12,700 கோல்டு ஜெயிச்சிட்டான்.
இவன் இவ்வளவு ஜெயிச்ச உடனே பச்சை மண்டைக்கும் ஷாக்கு, எல்லோராக்கும் ஷாக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இவ ஏன் இவ்வளவு ஷாக்கா இருக்கான்ட்டு. ஏன்னா இவ மாச கணக்குல சம்பாதிக்கிற ஒரு விஷயத்த நான் ஜஸ்ட் ஒரே நாள்ல சம்பாரிச்சிட்டேன். இதை பார்த்துட்டு டயலாவும் ஆமா இல்லையா நீ எவ்வளவு சம்பாரிச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3000 கோல்டு சம்பாரிச்சிருப்பேன். இல்ல நான் ஒரு கடன்காரனுக்கு கடன் கொடுத்திருக்கேன். நான் அந்த பெரா பையனுக்கு ஒரு 400 கோல்டு கொடுத்திருக்கேன். அதோட சேர்த்தா ஒரு 3400 வரும். டேய் வெறும் ஒரு 400 கோல்டு குத்துட்டு பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க, இவனுங்க எல்லாம் நம்மள ஏமாத்திட்டு இருக்கானுங்கடா அப்படின்ட்டு பையனை உணர்ச்சியில கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு எல்லோராவும் முட்டா பசங்க, இதுக்குதான் நான் இந்த மாதிரி கேம்லிங் எல்லாம் விளையாடுறதே இல்ல. இதை கேட்டு ஹீரோவும் அடி சண்டாலி ஏன்டி இப்படி பச்சையா போடுவா, இப்பதானே ஒரு 2 மேட்ச் தோத்து போனேன், யாருமே பாக்கலன்னு உடனே கம்பியா காட்டுற. ஹீரோ இப்படி வச்சுட்டு இருக்கும் போதே தூரமா நின்னு ஒருத்தன் ஹீரோவே பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் சரி நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். இவன் இப்படி சொன்ன உடனே அங்க பாத்துட்டு இருந்தவொன்னு ஐயா ஒரே நிமிஷம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன், உங்களுக்கு டைம் வந்ததுன்னா நம்ம வேணா கொஞ்சம் பேசலாம். அவனும் என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு இப்போ. இவன் இப்படி வர்றதை பார்த்துட்டு பெறவும் ஏன்டா நீ தான் இந்த இடத்தோட மேனேஜரா, ஏன்டா இப்படி திருடி சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சி கத்தினுறான். ஹீரோவும் இந்த காசை வச்சுக்கோ பொத்தின்னு ஓரமா போய் நில்லுன்னு அவனை அச்சு தொத்திட்டு இதெல்லாம் என்னது நீ கேம்பிளிங் மேலதான் இன்ட்ரெஸ்டடா இருக்கன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க போலியே. மேலோட்டமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா நான் இங்க உண்மையிலே வர்றது எதுக்குன்னா உங்களை மாதிரி புது பணக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இங்க நடக்கிற ஆக்ஷன் ஹால்ல போறதுக்கு நீங்க ஒரு குவாலிஃபைடான ஆளா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த மாதிரி ரேரான சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்றாதீங்க, வாங்க நான் உங்களை கூட்டு போறேன். இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவோ முட்டா பைய, உன்னோட பெர்மிஷன்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு விஐபி, எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட கார்டை சரியா செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படியா என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணவே இல்லை நீங்க ஒரு விஐபியா இருப்பீங்கன்னு. ஆனா உங்க கூட இருக்கானே இந்த பைத்தியக்காரன் இவனும் விஐபியா. இவன் இப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோட டீமையும் ஏதோ டார்க்கான ஆலி வழியா கூட்டு போயிருக்காங்க. எதுக்காகனா இந்த ஆலியோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இந்த ஆக்ஷன் ஹவுஸே லொகேட் ஆயிருக்கு. நம்ம விஐபிங்களுக்காக இன்னியோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்னன்னா அது டெமி ஹியூமன்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்களை பிடிச்சி வித்துனுக்குறானுங்க. அந்த டெமி ஹியூமன்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்க எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு கதர்னுக்குறாங்க. மத்தவங்க எல்லாம் அட்லீஸ்ட் என் பசங்களையாச்சும் உயிரோட விட்டுருங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அவங்க கதர்னுக்குறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கேமோட ஸ்கிரிப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரியாலிட்டி இது ரொம்பவே குரூவலா இருக்கு. சொல்ல போனா இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல. இத வேணா டிசாஸ்டர், டிராஜடி அப்படி இல்லனா கிரீஃப்னு சொல்லலாம். கிரீஃப்னா துக்கம், கவலை, வலி அந்த மாதிரி விஷயத்தை தான் கிரீஃப்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கூகுள்ல போட்டிருக்கான். இந்த ஆனஸ்டி அண்ட் கிரீஃப்கான டீமன் யாருன்னா அது கிரிமோரியா தான். சொல்ல போனா இந்த இடத்துல இருக்க எல்லாருமே அவளோட மானாவால கரப்டான ஒரு ஆளுங்க தான். இவனுங்களை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துட்டு இருக்கா. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே சடனா ஏதோ ஒரு விஷயத்துல ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் இவ கையை பிடிச்சிருக்கான். அவளும் இதை பார்த்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னும் போதே ஹீரோவும் நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன், இவகிட்ட இருக்கிற அந்த ட்ரேட் மிசரபிள், என்ன மன்னிச்சிரு, உன்னை மறுபடியும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உன்னை அந்த இடத்துல என்னால தனியா விட்டு வர முடியாது. அங்க இருக்கிற எல்லாருமே என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை அங்க விட்டு வந்தா அது உனக்குதான் பெரிய டேஞ்சரா இருக்கும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஆக்ஷனோட ஹோஸ்ட் வந்து நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, என்னோட பேரு ஹாரம், நான் தான் இந்த ஆக்ஷன் ஹவுஸோட ஜெனரல் மேனேஜர், நம்ம இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கலாமா. இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோவோ மனசுக்கு இல்லையா சோ இந்த தற்குறி இவன் கடைசியா வந்துட்டானா. இந்த 2வது எபிசோட் இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா இங்க நடக்கிற கரப்ஷன் மூலமா நோபலுக்கும் காமனருக்கும் நடுவுல இருக்க அமைதி அது உடையும். அது எப்ப அதோட பீக்க ரீச் பண்ணுதோ அப்பதான் மக்கள்ல ஒண்ணு சேர்ந்து ரெவல்யூஷனரி ஆர்மின்னு ஒண்ணு உருவாக்குவாங்க. ஒன் பீஸ்ல வர மாதிரி உருவாக்கி இருக்கானுங்க. அது மூலமா இந்த நோபல்ஸுக்கும் காமனர்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை வரும். அந்த சண்டையில 2 டீமுமே அதிகப்படியான டேமேஜ் வாங்கி செத்து போவானுங்க. இவனுங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது இந்த டீமன்ஸ். இவனுங்க இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸா யூஸ் பண்ணி ஹியூமன் ரேலம் உள்ள ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. இவனுங்க ட்ரை மட்டும் பண்ணல, அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியும் காட்டுவானுங்க. சொல்ல போனா இந்த சாக்ரிஃபைஸ் மூலமா ஹியூமன் வேர்ல்டும் டீமன் வேர்ல்டும் ஒன்னா கொலைட் ஆகும். கிட்டத்தட்ட இது எல்லாமே அந்த டார்ஜினியான்ல நடந்த மாதிரி தான். அண்ட் அதுவும் இல்லாம இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க ஒரே ஆளு அது இவன் தான். இவனோட ட்ரூவான ஐடென்டிட்டி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் 72 டீமன்ல ஒரு ஆளு. கிராண்ட் டியூக் லிமெகேட்டான், நம்ம லீனே வச்சுப்போம். ஹீரோவும் அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மத்த டீமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் ஒரு ஜோபி தான். ஆனா இவன் கிட்ட ஒரு ஜீனியஸ் ட்ரேட் இருக்கு. அது என்னன்னா அதுதான் லேசி ஜீனியஸ். சொல்ல போனா இவன் பிறக்கும் போதே பயங்கர டேலண்டான ஆளா பிறந்தான். ஆனா இவன் கிட்ட இருக்கிற அந்த லேசினஸால அது எல்லாமே நாசமா போச்சு. இது சிம்பிளா சொல்லணும்னா நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த 2 டீமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் அவங்க கால் தூசிக்கு கூட வரமாட்டான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது இந்த 2வது எபிசோட என்னால ஈஸியாவே கிளியர் பண்ண முடியும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனும் சரி நம்ம ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த ஆக்ஷனோட
ஐட்டம், அது டோம் ஆஃப் இல்யூஷன். இதை யூஸ் பண்ணி உங்களால மக்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை டார்க் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். லியானோ அது என் ஃபேமிலில இருந்து தான் இவனுக்கு திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ரொம்ப காமா உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் இவனோட ஃபேமிலி டெக்னிக் லீக் ஆக போகுது, ஆனா இவன் இந்த இடத்துல ரொம்ப காமா உட்காந்துட்டு இருக்கானே, என்கிட்ட இருக்கிற ஸ்டீல் மென்டாலிட்டி அதை விடவே இவன் ரொம்ப காமான ஒரு ஆளா இருக்கான். எப்படி இருந்தாலும் யார்கிட்ட டார்க்கான எலமெண்ட் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது இந்த டீமனுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் இவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படி யோசிக்கும் போதே அந்த டீமனோ, இந்த புக்கோட பிரைஸ் 17 மில்லியன் கோல்டு, இது ரொம்பவே ரேரான புக், அதனால யாரும் மிஸ் பண்றாதீங்க, யார் வாங்க போறீங்க அப்படின்னு போது எவனோ ஒருத்த கையை தூக்கி வாங்கியிருக்கான் போல. அந்த டீமனோ ஓகே நீங்க தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அடுத்த ஐட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது ஒரு மிஸ்ட்ரி ஸ்க்ரோல். இதுல இமன்ஸான மானா கண்டெய்ன் ஆயிருக்கு. சொல்ல போனா இதுல இருக்கிற விஷயத்த யாராலையுமே படிக்க முடியல. இதோட ஆரம்ப விலை 3000 கோல்டு. இதை பார்த்துட்டு வாங்க வந்தவனுங்களா 3000 கோல்டா, அதுவும் யாராலையுமே படிக்க முடியாத ஒரு ஸ்க்ரோலுக்கா? ஆமாமா, நான் இந்த இடத்துல வாங்க வந்தது ஸ்லேவ்ஸ் தான், இதெல்லாம் யாருக்கு வேணும்? இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ, நான் இந்த ஸ்க்ரோலை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்க்ரோல்ல எழுதி இருக்க லாங்குவேஜ் அது ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ். அதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா டிராகன் டங். இது கேட்ட உடனே ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா இதை கேட்டு மத்தவங்க எல்லாருமே இது டிராகன் டங்கா, இதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்குறது யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் 50 மில்லியன் கோல்டு. இவன் அப்படி சொன்ன உடனே அந்த டீமனுக்கே சாக்கு, யாரா அவன் அப்படின்ட்டு. இதை கேட்டு கூட இருக்கிறவனுங்க எல்லாருமே யாரா அவன் பைத்தியமாயிட்டானா என்ன, ஏய் எனக்கு தெரிஞ்சு அவன் இவ்வளவு காசு யூஸ் பண்றானா, அவன் அந்த மர்ச்சன்ட் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தனா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த டீமனோ, யாரா அந்த வெள்ளமண்ட விஐபி கஸ்டமரு, அண்ட் அதுவும் இல்லாம இவனோட மானா அது ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு. ஓஹோ டவுட்டே இல்ல, இவன் நாக்ஸ் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தனா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபேமிலின்னு தான் கண்டுபிடிச்சிடறான். இவனும் ஹீரோ பார்த்து இவனுக்கு கண்டிப்பா இந்த ஸ்க்ரோல்ல இருக்கிற விஷயத்த பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இவன் இப்படி யோசிக்கும் போதே இந்த ஸ்க்ரோல் எப்படி இவங்கிட்ட வந்துச்சு அப்படின்ற விஷயத்த தான் காட்டுறாங்க. ஏன்ஷியன்ட் டைம்ல கேட்டலியா அப்படின்ட்டு ஒரு கிங்டம் இருந்திருக்கு. காலப்போக்குல அந்த கிங்டமோ வழக்கம் போல அழிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி கிங்டமோட ரூஎண்ட்ல தான் ஆல்கெமி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் மாச கணக்குல தேடி இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரோலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்க்ரோல் இந்த டீமன் கிட்ட வரவே இது எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கு அதுல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ட்டு. ஆனா இது ஒரு தொலைஞ்சு போன லாங்குவேஜ்ன்றதுனால இந்த டீமனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. அப்பதான் இந்த டீமனுக்கு இது என்ன லாங்குவேஜ்னே தெரிஞ்சது, இதுதான் டிராகன் டங்குன்னு. ஈவன் ஆல்கெமி நாலேஜ் வச்சே இவங்களால இதை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது வெறும் சாதாரண இந்த ஒரு பேப்பருக்கு இவன் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறான் அப்படின்னா இவனுக்கு இந்த டிராகன் டங்கை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இந்த ஸ்க்ரோல் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சைட்ல கண்ணை காட்டுறான். கண்ணை காட்டின உடனே இவனோட ஆளும் எழுந்து 51 மில்லியன், ஹீரோவும் 60 மில்லியன், 65 மில்லியன், 120 மில்லியன். என்ன பண்ண போற? அவன் அதை கேட்டு வாயெல்லாம் சாத்திக்கிறான். அந்த டீமனோ கங்க்ராட்ஸ் வெள்ளமண்ட, நீங்க தான் இதை ஜெயிச்சிங்க அப்படின்னு. ஹீரோவும் எல்லாரும் பார்த்து, நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேன், உன்னால எனக்கு எவ்வளவு காசு கொடுக்க முடியும்? என்னால உனக்கு 200 மில்லியன் வரைக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட பாக்கெட்ல அவ்வளவுதான் வச்சு எடுத்துட்டு வர முடியும், அதுக்கு மேல என்னால எடுத்துன்னு வர முடியல. சரி அப்படின்னா ஓகே, நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் தம்பி, இது இன்ட்ரெஸ்டோட வரும், கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் மொத்த காசையும் கொடுத்துறேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி காசு அசால்ட்டா பேசினுக்கிறத பார்த்துட்டு டாய்லாவும் பெறாவும் சம கான்லயும் கன்ஃபியூஸ்லயும் உட்காந்துட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் ஈவன் இந்த ஸ்டோரி லைன்ல கூட இவ எவ்வளவு பெரிய பணக்காரின்ற விஷயத்த ரிவீல் பண்ணல. போக போக இவளோட காசை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாரும், உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு எனக்கு தெரியும்ன்றதுனால உங்ககிட்ட காசு கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா இந்த கேம்லிங்ல ரொம்ப அடிக்ட் ஆயிடாத. இவ பேசுறது ஏன் எனக்கு பச்சை மண்டை கிட்ட பேசுற மாதிரி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரெண்டும் ரொம்ப ஜாயிண்ட் ஆயிடுச்சிங்க போல. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளும், எப்படி இருந்தாலும் நீ இந்த காசை கொடுக்கறனா 1% இன்ட்ரெஸ்டோட தான் தரணும். ஒரு மாசம் ஆயும் உன்னால காசு கொடுக்க முடியல 0.2% இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அது மாசம் மாசம் இன்க்ரீஸ் ஆகும். உன்னால அப்படி இந்த விஷயத்த கொடுக்கவே முடியலனா உங்ககிட்ட இருக்கிற ஒரு வேல்யூபிளான ட்ரெஷரை நான் தட்டிடுவேன். இதை கேட்டு ஹீரோவும், இவ கொஞ்சம் நல்லவன் நினைச்சனே ஒரு செகண்ட்ல, சண்டாலி இப்படி இருக்கா? ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ, சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்தை பார்க்கலாம். நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்லேவ்ஸ், இந்த மாதிரி ரேரான ஸ்லேவ்ஸ் எல்லாம் உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்களா டெமி ஹியூமன்ஸ், அவங்க மாஸ்டர் சொல்றத அப்படியே கேட்பாங்க. சோ அதனால நம்ம இந்த பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு ஹீரோ கையை தூக்கிறான். கையை தூக்கி 1.8 பில்லியன் அப்படின்னு. இதை கேட்டு வாங்க வந்தவனுங்களுக்கு எல்லாம் சரியான ஷாக்கு. பச்சை மண்டை தான் இதுல அல்டிமேட்டே. அவ்வளவு எங்மாஸ்டர் நாக்ஸ் உங்களுக்கு பைத்தி முச்சிச்சா? முதல் ஸ்க்ரோலு இப்ப ஸ்லேவ்ஸா? விட்டா நீங்க இந்த இடத்துல தங்கிருவீங்க போலியே. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம சேடனோட ஆனுவல் பட்ஜெட்டே அது 50 மில்லியன் தான். நீங்க என்னன்னா 1.8 பில்லியன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம சோத்துக்கு தான் சிங்கி அடிக்கணும். இவ இப்படி சொல்லும் போது இந்த டீமனோ, இந்த வெள்ள மண்டியை தாண்டி யாரா ஹையரா பெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யாரும் இல்லையா? அப்படின்னா ஓகே, இதுதான் ஃபைனல் ரிசல்ட், நான் இது மொத்தத்தையும் அவருக்கு செல் பண்ணிடுறேன். இதை கேட்டு வாங்க வந்தவனுங்களா, ஏண்டா இதை மொத்தமா 30 மில்லியன்லயே
வாங்கிடலாம இங்க இருக்கிற மொத்த ஸ்லேவ்ஸுமே. இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான், விடு அவனே இதெல்லாம் அழிஞ்சு நாசமா போட்டு வாங்கிட்டு போய். இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ, வாழ்த்துக்கள், நீங்க தான் இந்த பெட்ல ஜெயிச்சிங்க, இவர் எல்லாத்தையுமே வாங்கிட்டதுனால இந்த ஆக்ஷன் இன்னைக்கு இதே இடத்துல முடியுது, நீங்க உங்க கையில இருக்க காசெல்லாம் பற்றின்னு கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா இது மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவனும் வில்லத்தனமா சொல்றான். அதை பார்த்துட்டு டாய்லாவும், நாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும், அதனால நீ தனியா போவாத, நாங்களும் உங்க கூட வரோம். இது கேட்டு பெறாவும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த மாதிரி காசை சும்மா சாதாரணமா தூக்கி போடுற ஆள் இல்லன்ட்டு, நீங்க போட்ட காசெல்லாம் எடுக்கிறதுக்கு எதனா ஒரு பிளான் வச்சிருப்ப. என்னது அது? ஆமா, நீ சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குதான், ஆனா நீங்க யாருமே என்ன ஃபாலோ பண்ண தேவையில்ல, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு குறுக்கள் தான் நிப்பீங்களே தவிர எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டீங்க, சோ அதனால எல்லாம் பொத்திட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்கிட்ட இருந்து அந்த பொருள்லாம் வாங்கறதுக்கு வந்துடுறான். அந்த டீமனோ, நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க தான் மொத ஆளா வந்திருக்கீங்க. ஹீரோவும் அந்த டீமனை பார்த்து, பரவாயில்ல இந்த டீமன் ரொம்பவே தெளிவா யோசிச்சிருக்கான், இந்த இடத்துல என்ன தவிர இந்த ஸ்க்ரோலை யாராலையுமே படிக்க முடியாது, அந்த மெத்தட கத்துக்கணும்ட்டு இவன் பயங்கர ஆர்வமா இருக்கான். ஈவன் இதுக்காக அவனோட உயிரை ரிஸ்க்ல வைக்கணும்னாலும் அவன் இதை பத்தி கவலைப்பட மாட்டான் போல. எப்படி இருந்தாலும் இவன் இப்ப மண்டை கலங்கி போய் நின்றுப்பான், எதுக்கு போய் ஒரே ஒரு ஸ்லேவுக்காக இவன் இவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கான்னு. ஹீரோவும் போய் கதவு தந்து, தம்பி நான் தான் உன்னை வாங்குறது, இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட மாஸ்டர். அதுக்கு அந்த பையனும், சோ அதுக்காக என்ன பண்ணோம், என்னை வச்சு நீ என்ன பிளான் போட்டுட்டு இருக்க சொல்லு. தம்பி நான் உன்னோட மாஸ்டர், நீ இந்த மாதிரி என்கிட்ட நெக்லாம் பேசிட்டு இருக்க கூடாது புரியுதா அப்படின்ட்டு ஹீரோவும் டெரரா சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட நைசா, நீ இந்த இடத்துல உட்காந்து என்னதான் பண்ணிட்டு இருக்க போற, உனக்கு இந்த ஃப்ரீடத்தை ஃபீல் பண்ணணும்னு ஆசை இல்லையா, இங்க இருந்து எழுந்து ஓடு அப்படின்னு உடனே இவனும் எழுந்து வெறித்தனமா ஓடுறான். பையன் தப்பிச்சிருவான்னு பார்த்தா இவன் பின்னாடி ஏதோ ஒரு சீல் அப்பியர் ஆகுது. ஆன உடனே ஏகப்பட்ட சங்கிலிங்கெல்லாம் வந்து இவனை சுத்து போட்டு அதே இடத்துல கட்டி போடுது. அந்த டீமனோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணிருப்ப, நீ இப்படி எல்லாம் பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உன் உடம்புல நான் ஒரு சீலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோவை பார்த்து, நீங்க ரொம்பவே ஜெனரஸான ஒரு ஆளா இருக்கீங்க, அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா? அதை கேட்டு ஹீரோவும், அது என்னோட ஸ்லேவ், அதை என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணும், சோ அதனால நீ கொஞ்சம் பொத்திட்டு இருக்கியா. இதை கேட்ட உடனே அந்த டீமனும் செம காண்டாயிடுது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த மாதிரி உன்னோட பணத்தை இந்த இடத்துல ஃபிளெக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்க மாட்டேன், என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே, நாக்ஸ் ஃபேமிலியோட எங்கான ஹையர், சரி சொல்லு உண்மையிலே நீ எதுக்காக இங்க வந்திருக்க. இந்த டீமன் இப்படி கேட்டதுக்கு ஹீரோவோ, அதுக்கான ரீசன்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது டீமன் லீ அப்படின்னு உடனே அந்த டீமனோ வில்லத்தனமா சிரிச்சுட்டே, இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு, என்னோட பேர் வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கே, சரி சொல்லு உன் ஃபேமிலியா எல்டினா உன்னை இந்த இடத்துக்கு அமிச்சது, அண்ட் அதுவும் இல்லாம உன்ன மாதிரியான ஒரு சின்ன பையன்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, நான் 72 டீமன்ல ஒரு ஆளு, அண்டு நீ என்ன நினைச்ச உன்னால என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சியா, என் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லடா. இந்த டீமன் இப்படி டெரரா சொல்லும் போதே ஹீரோவும் சிரிச்சுட்டே, நான் உன் கூட சண்டை போட போறேன்ட்டு யாரா சொன்னா, அதுக்கு வேற ஒரு ஆளு இருக்காங்க. ஹீரோ அப்படி சொல்லும் போதே சீலிங் எல்லாம் ஒடைய ஆரம்பிக்குது. பார்த்தா லூனா தான் அந்த சீலிங்க ஒச்சுன்னு வெறித்தனமா வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி வந்ததை பார்த்துட்டு அந்த டீமனோ, இவன் யாரா பைத்தியக்காரி சீலிங் எல்லாம் ஒச்சுன்னு வரா, மெயின் டோர் வழியாவே வர வேண்டியதானே அப்படின்ட்டு இந்த டீமன் ஷாக்ல நின்னுட்டு இருக்கு. லூனாவும், பரவாயில்லடா புது பையா, இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிருக்க, சோ அதனால இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இவன் இப்படி நிக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப இந்த லூனாட்டிக்க பத்தி சொல்றாங்க. இவனுங்க ஒரு கிரிமினல் சிண்டிகேட், டார்க் ஃபேமிலி கூட ஒன்னு சேர்ந்து இவனுங்க மொத்த பிளாக் மார்க்கெட்டையுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ரெண்டே கோல் தான், ஒன்னு இந்த இம்பீரியல் ஃபேமிலியை மொத்தமா அழிச்சு ஒரு புது எராவையே உருவாக்கணும், ரெண்டாவது இந்த உலகத்துல இருக்க மொத்த 72 டீமனையுமே இவனுங்க போட்டு தள்ளணும். ஆனா இவனுங்க எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஈவன் கேம்ல கூட இவங்களோட மோட்டிவ் என்னன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணல. ஹீரோ இதெல்லாம் சொல்லும் போதே லூனாவோ, நீ எவ்வளவு பெரிய பருப்பு டீமனா இருந்தாலும் சரி நீ இந்த இடத்துல ஓவரா பண்ணிட்ட, சொல்ல போனா இந்த இடத்துல ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணிருக்க, டெமி உமன்ஸ கஷ்டப்படுத்தி இருக்க, மணி லாண்டரிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்க நீ. இதை கேட்ட அந்த டீமனோ, ஒரு சாதாரண மனுஷியா இருந்துகிட்டு என் முன்னாடியே நீ இவ்வளவு நெக்கலா பேசிட்டு இருக்கியா, அப்படியா இந்த சாதாரண மனுஷியோட பவரை பாக்குறியா அப்படின்ட்டு இவளோட மானவை ரிலீஸ் பண்றா. அதை பார்த்துட்டு ஹீரோவும், இவன் இந்த அளவுக்கு பிரஷரை ரிலீஸ் பண்றா, ஈவன் தியோ கிட்ட இருந்து கூட நான் இந்த அளவுக்கு பிரஷரை ஃபீல் பண்ணது இல்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் லூனா யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு லெவல ரீச் பண்ணிருக்கா. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ, நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், இந்த உலகத்துல தேவையில்லாத குப்பைங்களை தானே புடிச்சு வித்தேன், இதுல நான் பெரிய தப்பு இருந்த போது. இதை கேட்டு லூனாவும், தேவையில்லாத குப்பைங்களா, இந்த உலகத்துல தேவையில்லாத ஒரே குப்பனா அது நீங்க மட்டும் தான்டா டீமன்ஸ். இதை கேட்ட அந்த டீமனோ வில்லத்தனமா சிரிக்குது. அது இப்படி சிரியதை பார்த்துட்டு லூனா சமகாண்டாயிரா. அவளும், லூனாட்டிக்கோட லீடரா, இதை நான் உங்ககிட்ட லாஸ்டா கேக்குறேன், நீ 72 டீமன்ல ஒருத்தனா, நான் ஆமான்னு சொன்னா உன்னால என்ன பண்ற முடியும், என்னால உன்னை இதே இடத்துல 2 துண்டா வெட்ட முடியும் அப்படின்ட்டு இவ்வளவு அவளோட மானவெல்லாம் ஃபுல்லா ரிலீஸ் பண்றா. ஹீரோவால அந்த பிரஷர்ல நிக்கவே முடியல. பையனும் இப்போ வச்சு இந்த டீமனுக்கு புரிஞ்சிருக்கும் லூனா ஒன்னும் இந்த இடத்துல விளையாடுறதுக்கு வரலன்ற விஷயம். அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு தேவையான
விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே ரெக்கவர் பண்ணிட்டேன். அந்த டிராகன் டங் இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் ஸ்க்ரோல் அண்ட் அதுவும் இல்லாம இவன் இந்த கலவரத்துல அந்த பையனை தப்பிச்சு போகும்போதே ஹீரோவும், தம்பி எங்கப்பா இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க, நைட்ல என்ன போய் 10 மணி பஸ்ஸா பிடிக்க போற ஹீரோ வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எவன் எதிர்பார்த்திருப்பான் இந்த மாதிரி ஜீனியஸ் ஆஃப் கமாண்டிங்ன்ற ஒரு ட்ரேட் இவன் கிட்ட இருக்கும்ட்டு. இவனோட பேர் தான் பிரிம். பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இவன் பேர் பிரிம். நம்ம வேணா இதை பிரைம்னு வச்சுப்போம். ஆப்டிமைஸ் பிரைம் மாதிரி தலைமை, இதுக்கப்புறம் பிரைம். இப்ப இவனோட பேக் ஸ்டோரியை பத்தி சொல்றானுங்க. ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்க ஒரு ஆர்ஷான மவுண்டன் ரேஞ்சில் தான் இவன் பிறந்தான். அண்ட் அதுவும் இல்லாம இவனோட பேரண்ட்ஸை பத்தின எந்த மெமரியுமே இவன் கிட்ட இல்ல. அண்ட் இவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடம் அது மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. அதுவும் எதாலனா போர்னால. இந்த மாதிரி அனாதையா இருக்கிற ஆளுங்களெல்லாம் எல்லா நேஷனுமே பிடிச்சி அவங்களெல்லாம் சோல்ஜர்ஸா யூஸ் பண்ணாங்க. சொல்ல போனா சோல்ஜர்ஸ்ன்றதை விட இவங்களெல்லாம் வார்ல ஒரு சாக்ரிஃபைஸா தான் யூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் இந்த நாட்டுல சண்டை போடுவானுங்க, இன்னொரு நாள் எதிரி நாட்டுல போய் சண்டை போடுவானுங்க. அதுவும் எதுக்காகனா இவங்க உயிரோட வாழணும்ன்றதுக்காக. இப்படி பண்றது மூலமா அவங்களுக்கு எதனா சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடு தான் இவங்களுக்கு ஒரே ஒரு பொட்டேட்டோ தருவானுங்க. அந்த பொட்டேட்டோலயும் ஏகப்பட்ட கல்லுங்க இருக்கும். இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்னா இவங்க யாருக்குமே போறதுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வாழணும்னு முடிவு பண்ணானுங்க. அண்ட் அவங்கள ஒருத்தன் தான் நம்ம ஆப்டிமைஸ் பிரைம். நேச்சுரலாவே இவனுக்கு லீடர் ஆகிற குவாலிட்டி இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல தான் இந்த டீமன் இவங்க கிட்ட ஒரு டெம்ப்டிங்கான ஒரு ஆஃபரை கொடுத்தான். அது என்னன்னா இவங்க எல்லாரையுமே சென்ட்ரலுக்கு பத்திரமா அமுச்சு வச்சிருவோன்னு சொன்னான். இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம பசியில கஷ்டப்பட தேவையில்ல, போர்ல போய் சாவ தேவையில்ல, நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இது எல்லாமே போயின்னு அவங்களுக்கு லேட்டரா தான் புரிய வந்தது. ஏன்னா இவங்க எல்லாருமே பிடிச்சி அவன் ஏகப்பட்ட நோபல்ஸ்க்கு ஸ்லேவ்ஸா வித்துட்டான். ஸ்டில் அப்படி இருக்கும் போதும் நம்ம பிரைம் அவனோட எஸ்கேப் ஆகணும்ன்ற ட்ரீமை விட்டு கொடுக்கல. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரே விஷயம் தான், மத்த ஹியூமன்ஸ் மாதிரியே இவங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சான். அதனால இவன் கிட்ட இருக்கிற அந்த கிஃப்ட் பவர் வச்சு எல்லாருமே இவன் சொல்றதை கேட்க வச்சான். அதனால எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவும் நிறைய ட்ரை பண்ணான். நிறைய பேர் தப்பிச்சாலும் இவனால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா இந்த டீமன் இவன் மேல ஒரு சீலை போட்டு வச்சிருந்ததுனால. ஆனா அதெல்லாம் கடந்த காலம். இவனால இப்போ இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையனும் ஹீரோவை பார்த்துட்டு அந்த டீமன் அந்த பொம்பளை கூட தூரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை விட்டா எனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இந்த நோபல் பேஸ்டர் இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதுவும் இல்லாம இவன் சரியான முட்டா பீஸ். ஒரு ஸ்லேவோட ரேட்டு கூட என்னன்னு இவனுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு ஆளால என்ன தடுத்துட முடியுமா? இவனும் இதை யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்து 1.8 மில்லியன் கோல்ட நீ தேவையில்லாம செலவு பண்ணிருக்க, இதை நினைச்சு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற, நீ ஒரு முட்டா பீஸ்ரா அப்படின்னு ஹீரோவும், தம்பி இந்த இடத்துல முட்டா பீஸ் நான் இல்ல நீதான், நான் வெறும் உன்னை மட்டும் வாங்கினேன்னு நினைச்சியா, இந்த இடத்துல இருக்க மொத்த ஸ்லேவ்ஸுமே நான் வாங்கியிருக்கேன். அதை கேட்டு அவனுக்கு ஷாக்கு, மொத்த ஸ்லேவ்ஸுமா அப்படின்னா நீ எங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கியா? ஆமா, நான் உங்க எல்லாருமே என்னோட டெரிட்டோரிக்கு கூட்டு போறேன். உங்களுக்கு ஃபுட்டு, வாட்டர், சப்போர்ட் எல்லாத்தையுமே நான் தரேன். அந்த இடத்துல உங்களை ஹியூமனுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க, நான் சொல்றதை மட்டும் நீ நம்பு. இதை கேட்டு அந்த பையன் சமகாண்டாயிடுறான். முட்டாத்தனமா பேசிட்டு இருக்காதரா, நீயும் என்ன அந்த டீமன் மாதிரி என்ன ட்ரிக் பண்ணலான்னு பாக்குறியா? எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் உன்னை அவ்வளவு ஈஸியா நம்பிடுவேன் நீ நினைக்கிறியா? எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நம்ப மாட்டேன்னு. ஆனா என்னோட ஃபேமிலியை நம்புவல. ஏன்னா என்னோட பேரு நாக்ஸ்வான் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃபேமிலி பேரை சொல்றான். சோ அதனால என் ஃபேமிலி பேர் மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த சாய்ஸ கூட உங்ககிட்டே விட்டுறேன், நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த மாதிரி உன் மொத்த கிண்ணம் உன் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி சாவறத நீ பாத்துட்டே இருக்க போறியா? அப்படி இல்லனா உன்னோட லாயல்ட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறியா? இது எல்லாமே உன்னோட முடிவு தான், நான் மொத்தமா உங்ககிட்டே விட்டுறேன். இதை கேட்டு பிரைமோ, நான் இந்த கேஆர்டிக்கான வார்ல இந்த ஃபேமிலி பேரை ஏகப்பட்ட தடவை கேள்விப்பட்டிருக்கேன். இவனுங்க எல்லாருமே எப்படி சொன்னாங்கன்னா சுப்ரீம் பிளாக் ஸ்வாட். இவனுக்கு மட்டும் ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டானுங்கன்னா இவனுங்க உயிரை கொடுத்தாச்சு அந்த சத்தியத்தை காப்பாத்துவானுங்க. ஆனா என்ன மாதிரியான ஒரு ஆளுக்காக இவன் ஏன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறான்? ஏன்னா நான் வெறும் சாதாரண ஒரு ஸ்லேவ் அவ்வளவுதானே. அண்ட் அதுவும் இல்லாம இந்த மொத்த முடிவு எடுக்கிறதையும் இவன் என்கிட்ட தான் கொடுத்துருக்கான். இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, எங்களோட மொத்த சேஃப்டிக்குமே நீ தான் பொறுப்பு, எங்கள ஒருத்தரை கூட நீ ஸ்லேவா விற்க கூடாது, நீ இந்த ப்ராமிஸ பிரேக் பண்ணாத வரைக்கும் நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் செய்வேன். ஹீரோ அதை கேட்டு அப்படின்னா ஓகே பிரைம், நான் நாக்ஸ்வான் என்னோட ஃபேமிலியோட ஏன்ஷியன்ட் லெகசி பிளாக் ஸ்வாட் மேல நான் சத்தியமா சொல்றேன், இந்த மொமெண்ட்ல இருந்து நீ என்னோட சர்வன்ட், நான் உன்னோட மாஸ்டர், உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். ஹீரோ அதை சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாச்சு நீ எனக்கு கொஞ்சமாச்சு நம்புவேன்னு நினைக்கிறேன். சோ அதனால இதுக்கப்புறம் நீ என்ன கூப்பிடும் போது லார்ட் நாக்ஸ் தான் சொல்லணும். நீ எதனா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணனா உன்னோட லைஃபை வச்சுதான் நீ அதுக்கு பே பண்ணணும், புரியுதா? இவனும் அது கேட்டு எனக்கு புரியுது, இல்ல எனக்கு புரியுது மை லார்ட், சரி சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணணும்? அண்ட் அதுவும் இல்லாம உங்க பின்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அந்த பொம்பளை, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா அவங்களால அந்த டீமன் கூட சண்டை போட முடியுமா தொடர்ந்து? அதை பத்திலாம் நீ
கவலைப்பட தேவையில்ல, நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த சாவியை யூஸ் பண்ணி உன்னோட ஆளுங்க எல்லாரையுமே காப்பாத்தி இந்த கெசினோவோட சென்டருக்கு அவங்களை கூட்டு போ. நீ ஒரு பீஸ்ட் மேன்ன்றதுனால உன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் அது நல்லாவே இருக்கும். சோ அதனால சீக்கிரமாவே எஸ்கேப் ரூட்டை கண்டுபிடிச்சு அவங்களை கூட்டு போ. முடிஞ்ச அளவுக்கு வேகமாவும் சேஃபாவும் அவங்களை கூட்டு போ. புரியுதா? ஹீரோவும் இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஜீனியஸ் ஆஃப் கமாண்ட் இது இவங்க கிட்ட இருக்கிறது மூலியமா இவனை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவனை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இவன் பெருசா அவங்க கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே தர தேவையில்ல. இந்த ட்ரேட் மூலியமா மட்டும்தான் இவன் கேமோட ஃபியூச்சர்ல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறுவான். சொல்ல போனா ஒரு பெரிய லெவல்ல இருக்க ஆர்மியே இவன் கமாண்ட் பண்ணி கூட்டு வருவான். ஆனா இப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு டைமும் இல்ல. சுத்தி என்ன நடக்குதுன்ற விஷயத்த பாப்போம் அப்படின்ட்டு லூனாவோட ஸ்வாட பாத்துட்டே லூனா வச்சிருக்க இந்த ஸ்வாட், இந்த லூனாட்டிக்லயே லூனாவால மட்டும்தான் இந்த ஸ்வாட யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல இருக்க அந்த ஹிடன் ஆட்ரிபியூட் மூன்லைட் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்டிஃபேக்ட். இவ அப்படி சண்டை போடும் போதே இப்ப அந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை பத்தி சொல்றாங்க. இந்த மொத்த இன்னர் லூனட்டிக் யூனிவர்ஸ்லயுமே லூனாவால மட்டும்தான் இந்த ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல இருக்க ஹிடன் டெக்னிக்கை நீங்க அன்லாக் பண்ணணும்னா ஒரு ஹிடன் ரூட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்க மட்டும் ஒருவேளை அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பவர் கிடைக்கும். இதுல இப்படி பவர் கிடைக்கிறதுனால மட்டும்தான் லேட்டரா வர எல்லா சாப்டர்லயுமே சுப்ரீம் பிளாக் ஸ்வாட் ஆர்ட்டை எல்லாருமே அபேண்டன் பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் லூனாட்டிக்ல சேர்ந்து ஒரு வில்லன் ரோல பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்க முடியும். அப்கோர்ஸ் அதுக்கு லூனா பெர்மிஷன் தரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே லூனாவோ உன்னை ஒரே ஸ்ட்ரைக்ல இப்ப போட்டு தள்ளுறா, லூனார் ஸ்வாட் ஆர்ட் ஃபர்ஸ்ட் டெக்னிக் எக்ஸீட் அப்படின்ட்டு ஒரு ஸ்லாஷ் போடுறா. இவ இப்படி யூஸ் பண்ணும்போதே ஹீரோவோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா ஒருத்தவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாம இவங்களோட மானாவை ஈஸியாவே அவங்க ஸ்வாட்ல இன்ஃபியூஸ் பண்ண முடியும். அது மூலமா அந்த ஸ்வாட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹீரோ அப்படிலாம் சொல்லும் போதே அந்த டீமனோ இந்த மாதிரியான சின்ன ட்ரிக்லாம் என் முன்னாடி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி லூனாவை அட்டாக் பண்ண வருது. லூனாவோ அசால்ட்டா அவ ஸ்வாட நடுவுல விட்டு தட்டுறா. அதை பார்த்துட்டு அந்த டீமனுக்கு ஷாக்கு. அந்த டீமன் இப்படி ஷாக்ல நிக்கும் போதே லூனாவோ அவளோட மானாவை ஃபுல்லா அந்த ஸ்வாட்ல இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாலாலாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த டீமனுக்கு ஷாக்கு. எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, உங்ககிட்ட இருந்து வர அந்த ஒயிட் கிளேஸ் நீதான் லூனார் ஸ்வாட் ஆர்ட்டோட சக்சஸரா? இது இப்படி கேட்கறதெல்லாம் லூனா கண்டுக்கவே இல்ல. செகண்ட் டெக்னிக் ஃபுல் மூன் அப்படின்ட்டு அந்த டீமனோட கையெல்லாம் வெட்டி பறக்க விட்டுறா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட் இது உண்மையிலே வேற லெவலா இருக்கு. ஈவன் சொல்ல போனா நாங்க லாஸ்டா சண்டை போட்டதை விடவே இவளோட பவர் அது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லூனா அவளோட ஸ்வாட் ஆர்ட்டை அவளோட லிமிட்டுக்கு புஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ என்னோட கையை விட்டன்ட்டு ரொம்ப சந்தோஷப்படாத, நான் எப்ப நினைக்கிறேனோ என்னால என்னோட கையை ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். இது இப்படி சொல்லும் போதே லூனாவோ லூனார் ஸ்வாட் ஆர்ட் தேர்ட் டெக்னிக் அப்படின்ட்டு போயிட்டு அந்த டீமன் மார்பாக்ஸ்லயே ஒரே வெட்டு பையனுக்கு ரத்தங்கத்தெல்லாம் தெரிக்கும் போதே லூனாவோ மூன் ஸ்லாஷ் அப்படின்னு உடனே சர்ற மாதிரியா வெட்டு விழுது அந்த டீமனுக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் நான் கேம்ல பார்த்ததை விடவே இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, சொல்ல போனா இது ரொம்ப அழகா இருக்கு, என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சு நான் இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்கிட்டே ஆகணும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவும் எனக்கு தெரிஞ்சு உன்னோட முடிவுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு மிச்சம் இருக்கிற அந்த டீமன் பீஸோ சிரிச்சுட்டு நீ என்ன நினைக்கிற, இதோட நான் செத்துருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிடுது. லூனாவும் இந்த பீஸ் எங்கடா எகுதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகுது. அதுல இருந்து பயங்கரமா மானாலாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு லூனாக்கே ஷாக்கு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஷாக்ல நிக்கும் போதே அந்த டீமன் கையும் அந்த சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. ஃபுல்லா வெளியே வந்த அந்த டீமனோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு லூனாவை பார்த்து. ஹீரோவும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, கதைப்படி இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இவன் எப்படி அதுக்கிட்டையும் ஃபேஸ் 2க்கு போனான். ஒன் பீஸ்ல லூஃபி கியர் 1 கியர் 2ன்னுவான்ல, அது மாதிரி இவன் வந்து ஃபேஸ் 2க்கு போயிருக்கான். அதை பார்த்து தான் தலைவனுக்கு சரியான ஷாக்கு. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த மேஜிக் சர்க்கிளை பார்த்துட்டு இதுல டவுட்டே இல்ல, இது ஆல்கெமி டெக்னிக் தான், இது ஒரு ஆல்கெமி சர்க்கிள். மத்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்கெமின்றது அது வெப்பனை கிராஃப்டிங் பண்றதுக்கும் போஷனை உருவாக்குறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இன்னர் லூனட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்கெமில இருக்க ஃபண்டமெண்டல் அது மேஜிக்கை விடவே டிஃபரெண்டான ஒரு விஷயம். சொல்ல போனா மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களால நேச்சர்ல இருந்து காத்துல இருந்து மானாவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஆல்கெமில உங்களால மானாவை மெட்டீரியல்ல இருந்தோ கிறிஸ்டல்ல இருந்தோ தான் மேனிபுலேட் பண்ணி எடுக்க முடியும். ஆனா அதுக்கு ஏகப்பட்ட டைமும் எனர்ஜியும் தேவைப்படும். இவன் இந்த அளவுக்கு யூஸ் பண்றானா இவன் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இல்ல 1000 மணி நேரம் இந்த விஷயத்த மாஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுவும் இல்லாம நான் இந்த கேம் விளையாடும் போது இவனை இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா பார்த்ததே கிடையாது. ஒருவேளை இவன் எதனா ஸ்ட்ராங்கஸ்டான ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கணும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ முட்டா பீசிங்களா என்ன நினைச்சீங்க, உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஹியூமன்ஸ் எல்லாம் என்னை ஜெயிச்சிட முடியும் நினைச்சீங்களா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டியூக் பேகமோன் அவர் எங்க கிட்ட ஏற்கனவே இதுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லிட்டாரு. ஹீரோவும் இதை கேட்டு இதெல்லாம் என்னோட பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னால வந்ததா, ஏன்னா அந்த டீமனோட டெத்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கவே கூடாது, ஆனா
ஆகிட்டேன், அதனால எல்லா டீமனுமே உஷாராயிடுச்சுங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போற டீமன் எல்லாம் பயங்கர ப்ரிப்பேர்டா தான் வெளியே வரும். ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த டீமன் இது ஆல்கெமியை வச்சு ஒரு பிரிசனை உருவாக்கிட்டு இருக்கு. ஆல்கெமின்றது ஒரு சயின்ஸ், அதை நீங்க யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா ஈக்குவலா இருக்க ஒரு பொருளை கொடுத்தாகணும். கண்டிப்பா அந்த பொருள் இங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருக்கணும். இவன் இந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்றானா அதுக்கு ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை தான் இவன் கொடுத்தா இருக்கணும். இதை கேட்டு லூனாவோ இவன் கிட்ட இந்த அளவுக்கு பிளட்டும் மானாவும் இருக்குன்னா அப்ப இதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை தான் இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். பையன் என்னத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல இருந்த ஆளுங்களை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அவனுங்களும் என் உடம்புல இருந்து ரத்தம் போது யாருன்னா காப்பாத்துங்கன்னு கதர்னுகிறானுங்க. இவனும் கிட்ட இருந்து வர பிளட் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு பிரிசன் மாதிரி ரவுண்டா உருவாக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் இவன் பிளட்டையும் வாட்டரையும் வச்சு ஒரு அக்வா பிரிசனை உருவாக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரியான பைண்டிங் ஆல்கெமிலாம் கேமோட ஃபைனல் எபிசோட்ல மட்டும் தான் அப்பியர் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாம இதை உருவாக்கின கேஸ்டரே செத்து போயிட்டாலும் இது அவ்வளவு சீக்கிரம் மறையாது. ஏன்னா இதோட சோல் பர்பஸே இது உள்ள யாரு டிராப் ஆயிருக்காங்களோ அவங்க ஃபுல்லா சாவர வரைக்கும் இந்த விஷயம் போவே போகாது. என்னோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலமா இந்த விஷயம்லாம் இந்த அளவுக்கு டிஃபிகல்ட் ஆகும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான விஷயம்னா ஒரு மிடில் பாஸ் அவன் ஃபைனல் எபிசோட்ல வர ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதை நான் நிறைய தடவை பார்த்ததுனால எனக்கு நல்லாவே தெரியும் இதுல இருந்து எப்படி வெளியே போகணும்ட்டு. இந்த அக்வா பிரிசன் இது பேர் சொல்ற மாதிரி இது ஒரு பிரிசன் தான். இது உள்ள யாருன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பிரிசனோட வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே காத்தோட காத்தா வேனிஷ் ஆயிடும். இதை வீக் ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அதுக்கு நீங்க உங்க கூட இருக்க ஆலையே கொல்லணும். நீங்க உங்க ஆலையை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா உங்களால அந்த விஷயத்துல இருந்து ஈஸியாவே வெளியே வர முடியும். அப்படி மட்டும் வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த பாஸ் ரைட் இது ஈஸியாவே முடிஞ்சிடும். ஆனா ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவும் டே புது பையா உன் கவனத்தை செதற விட்டுற. அண்ட் அதுவும் இல்லாம நீ இந்த இடத்துல இருந்தா நீயும் அந்த விஷயத்துல மாட்டிப்ப. எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதனா முட்டாத்தனமான பிளான வச்சிருப்ப. சரி சொல்லு இந்த அக்வா பிரிசனை எப்படி நம்ம பிரேக் பண்றது? அந்த நோபல்ஸ் எல்லாருமே கொண்டா இந்த ஸ்பெல் ஸ்டாப் ஆயிடுமா? இதை கேட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் மட்டும் இவகிட்ட அந்த மெத்தட சொன்னா லூனா அவளையே அவ கொன்னுப்பா. அண்ட் அதுவும் இல்லாம இந்த டீமன் ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் நடக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் மட்டும் அதை சொன்னா கண்டிப்பா லூனா செத்துருவா இந்த இடத்துலயே. ஆனா இவளை இந்த இடத்துல சாவு விட்டு என்னால இந்த இன்னர் லூனாட்டிக்கோட உண்மையான எண்டிங்கை ரீச் பண்ண முடியுமா? இல்ல அதை விட முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஆலைய ரெக்ரூட் பண்றது அது ரொம்பவே கஷ்டம். ஹீரோ பில்லா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிரிசனும் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பிடிக்க வருது. அது இப்படி வரும்போது சுத்தி நிறைய டீமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சின்ன டீமன்ஸ் எல்லாம் ஏந்து வருது. லூனாவோ ஹீரோ பார்த்துட்டு புது பையா அந்த டீமன் அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தின, சோ அதனால இந்த டீமன் கிட்ட இருந்து இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்துறேன், என் பின்னாடியே நில்லு. நீ மட்டும் இந்த விஷயத்துக்கு ரெஃப்யூஸ் பண்ணனா என்னோட டைரக்டான ஆர்டரை டிசோபே பண்ற மாதிரி. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல அப்படின்னு போதே நிறைய டீமன்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இதுக்கப்புறம் எப்பயுமே நான் உங்களை தனியா விட்டு போறது இல்ல, என்ன ஆனாலும் சரி அப்படின்ட்டு லூனா முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோ வந்தவனோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிசன்ல கையை விட்டுனுக்குறான். அதை பார்த்து லூனாவும் டே புது பையா என்னடா பண்ணிட்டு இருக்க? இவ இப்படி கேட்கும் போது ஹீரோவோ நீங்க சொன்ன மாதிரியே தான் என்கிட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான பிளான் இருக்கு. இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு லூனாக்கு ஷாக்கு. இவனா தற்கூரி மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஆர்டரை நான் டிசோபே பண்றதுக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த சர்க்கிள் உள்ள போயிடுறான். என்ன பிளான் என்ன டீம் என்ன மேட்ச்னு ஒண்ணுமே சொல்ல. அவன் இப்படி போனது லூனாக்கு சரியான ஷாக்கு. என்னடா நடந்துட்டு இருக்குது, இவன் பிளான் இருக்குதுன்னு நான் எதுவுமே சொல்லாம காணாம போயிட்டான் அப்படின்ட்டு அவன் ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த கெசினோவை தான் காட்டுறாங்க. உள்ள இருக்கிற எல்லாருமே என் உடம்புல இருந்து ரத்தம் போது யாருன்னா என்ன காப்பாத்துன்னு கதறாங்க. இதை பார்த்துட்டு எல்லோருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. லியானோ இந்த நோபல்ஸ் எல்லாம் அந்த டீமன் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஆல்கெமி சர்க்கிள் இது ஹியூமன்ஸோட பிளட்டை வச்சுதான் உருவாக்கி இருக்கானுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நாக்ஸ் கடைசியா போகும்போது இதை பத்தி தான் நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். இவன் இப்படி சொல்லும் போதே பெறவும் ஆமா இந்த நோபல் பையன் இந்த நேரத்துல இவன் எங்க போய் தொலைஞ்சான்? இவன் இப்படி கேட்கும் போது தான் ஹீரோவும் கரெக்டா போயிட்டு அந்த சர்க்கிள் உள்ள மாட்டி இருக்கான். அதை இவங்களா ஃபீல் பண்ணிட்டு டாய்லாவும் இந்த எனர்ஜி இதை எங்கேயோ ஃபீல் பண்ண மாதிரியே உங்களுக்கு எல்லாம் தோணல. இது கரெக்டா நாக்ஸ் எந்த டைரக்ஷன்ல போனானோ அந்த சைட்ல இருந்து தான் இந்த மானாலாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் எதனா ஒரு பெரிய டேஞ்சர்ஸ்ல மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதை கேட்டு பச்சை மண்டதான் எங்மாஸ்டர் நாக்ஸ் பத்திரமா இருங்கன்ட்டு ஹீரோ பத்தி கவலைப்பட்டு இருக்கா. இவன் இப்படி யோசிக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த பிரிசனை தான் காட்டுறாங்க. பிளட் பிரிசன் நம்ம பிரிசனே வச்சுப்போம். அதை பார்த்துட்டு லூனாவும் ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. புது பையா ஏன்டா இந்த மாதிரி தற்கொலை வேலையை பார்த்தேன்ட்டு. ஹியூமன் லிமிட்டையே சர்பாஸ் பண்ணி ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்களாலே இந்த இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. லூனா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ நான் அந்த பிரிசனை உருவாக்கந்து உன்னை சாவடிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான், ஆனா இந்த மாதிரி பொடி பையன் போய் மாட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா நீ ரொம்ப பயத்துல இருக்க மாதிரி தெரியுது. இது காரணம் அந்த பையன் அதுல செத்துருவான்றதுனாலயா? உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சென்டிமெண்ட்ன்ற விஷயத்துல முழுகி போயிருக்கீங்க. நீ மட்டும் உன்னோட இடம் தெரிஞ்சு இப்ப கூட நீங்க எந்த ஓடிட்டனா நான் உன்னோட உயிரை பிச்சையா போடுறேன் போயிடு. அந்த டீமன் இப்படி சொல்லும் போதே லூனா சமகாண்டாயிரா. நீ தேவையில்லாம ஏகப்பட்ட விஷயத்த பேசிட்ட. உன்னை
உன்ன மாதிரி ஃபில்த்தியான ஆள்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்ட்டு லூனாவும் வெறி கொண்டு அட்டாக் பண்ண வரா. நான் லூனாட்டிக்கோட லீடரா, நான் எப்பவுமே என்னோட காம்ரேட்ஸை இந்த மாதிரி அபேண்டன் பண்ணிட்டு போவே மாட்டேன். இவ சொல்றத பார்த்துட்டு அந்த டீமனும் வில்லத்தனமா அசால்ட்டா நின்னு சிரிச்சிட்டு இருக்கு. நான் பார்த்தா லூனா அட்டாக் பண்ணா அந்த டீமன் அசால்ட்டாவே அந்த விஷயத்தை பிளாக் பண்ணிடுது. அதுவும் பிளாக் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சிருந்ததால தான் நீங்க எல்லாம் இப்படி முட்டா பீஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் லூனாவை அட்டாக் பண்ணுது. லூனாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை பிளாக் பண்ணிடுறா. பிளாக் பண்ணிட்டு அவளோ இவன் இப்ப அவனோட வாட்டர் பிரிசனை யூஸ் பண்றதுனால தான் இவனோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் அது கம்மியா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம என்கிட்ட வேற அந்த அளவுக்கு நேரம் இல்ல. நான் எவ்வளவு இந்த சண்டையை இழுத்து அடிக்கிறனோ அந்த புது பையன் அது உள்ள சாவறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நான் என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்லயே இந்த மொத்த விஷயத்தையும் முடிக்க போறேன் அப்படின்ட்டு அவளும் அவளோட ஸ்வார்ட்ல மானவெல்லாம் கேதர் பண்ணிட்டு ஃபுல் மூன்னுட்டு அட்டாக் பண்ண போறா. நான் ஒத்துக்கிறேன், நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் கண்டிப்பா ஆர்ச் டியூக்கான பெகமோத்தை டிஃபீட் பண்ணி இருக்கணும். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த இடத்துல மட்டும் நீ என்ன வெட்டினா அந்த பிரிசன்ல இருக்க அவனும் என் கூடயே சேர்ந்துதான் சாவான். இந்த டீமன் இப்படி சொன்னோடனே லூனாக்கு ஷாக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்க, அந்த பையன் உங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொன்னான் தானே, இந்த ஆல்கமி இது ஒரு சயின்ஸ், இதை நீ யூஸ் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவலா இருக்க ஒரு பொருளை நீ எக்ஸ்சேஞ்சா கொடுக்கணும். நான் இந்த வாட்டர் பிரிசனை உருவாக்குறதுக்கு என்னோட லைஃபை தான் சாக்ரிஃபைஸா கொடுத்துருக்கேன். அதுக்கு மீனிங் சோ என்னோட லைஃபை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால என்னால மட்டும் தான் இந்த பேரியரை டிஸ்பெல் பண்ண முடியும். அப்படி இல்லனா இது உள்ள மாட்டிட்டு இருக்கவங்க அவங்களே அவங்களோட உயிரை ரிஸ்க் பண்ணி அதை உடைச்சிட்டு வெளியே வரலாம். ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது. இதை ஓவராலா உங்ககிட்ட சிம்பிளா சொல்லணும்னா இந்த விஷயத்தை பிரேக் பண்றதுன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு இதுவும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. சிரிச்சுட்டு நான் மட்டும் இந்த இடத்துல செத்துட்டேனா இந்த பிரிசன் அதுவே எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். அப்படி மட்டும் ஆச்சுன்னா உள்ள இருக்க அந்த பையனோட பாடி அது பீஸ் பீஸா செதறிடும். யோசிச்சு பாரு, ரத்தமும் செதையுமா செதறினா எப்படி இருக்கும்னு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப நீ என்ன பண்ண போற, என்ன முடிவு எடுக்க போற சொல்லு அப்படின்ட்டு அந்த டீமனும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. இதை கேட்டு லூனாவும் இதே மாதிரிதான் என்னோட மாஸ்டரும் செத்தாங்க, எனக்கு மட்டும் தொடர்ந்து ஏன் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ரூக்கி அவன் நாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன்ட்டு, அதனால எனக்கு அவனை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆனா ஏன் என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் ஏன் என் கண்ட்ரோல் மீறி வெளியே வருது. நான் இவன் இந்த இடத்துல சாவட்டோன்ட்டு விட்டு அந்த டீமனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா என்னால முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன். இவளும் இதெல்லாம் யோசிச்சுட்டு டே ரூக்கி நீ ஒரு முட்டா பீஸா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவும் ஆமா கேப்டன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு முட்டா பீஸ்னு அப்படின்றான் ஹீரோ. சொல்லிட்டு பையனும் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெளிவா கேட்கும். அண்ட் அதுவும் இல்லாம அங்க நீங்க சேஃபா தானே இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல. ஹீரோ அப்படி சொல்லும் போதே ஹீரோ இந்த பால் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் பையனுக்கு கண்ணுக்கு எல்லாம் கிருகிருன்னு ஆயிருக்குது. பையனால இது உள்ள மூச்சே விட முடியல. அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் இவன் கஷ்டப்பட்டு அவனோட கண்ணை ஓபன் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோவும் நான் ஏன் லூனாவை காப்பாற்றணும்னு நினைச்சேனா, நான் மட்டும் அவகிட்ட மோசமான ஒரு ஆள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேனா என்னால மோசமான எண்டிங்க அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அதுவும் இல்லாம இந்த 2வது எபிசோட் நான் 3வது எபிசோடுக்கு இது ஒரு பேஸா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் டெலிபதி யூஸ் பண்ணி லூனாவை எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ யூஸ் பண்ணும்போதே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க மட்டும் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் அது பயங்கரமா ஷார்ட் ஆகும். எனக்கு அது நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாடா ஹீரோ அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் லூனா கிட்ட பேசியிருப்பான். கேப்டன் நீங்க இன்னும் அந்த இடத்துல உயிரோட தானே இருக்கீங்க, நான் இந்த இடத்துல பத்திரமா இருக்கேன். டேய் ரூக்கி நீ ஏன்டா இந்த மாதிரி முட்டாத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பண்றது மூலியமா உன்னோட லைஃப் ஸ்பேன் தான் சீக்கிரமா கம்மியாகும். சோ அதனால இப்பவே இந்த விஷயத்தை நிறுத்து. இவ அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் நீங்க இந்த விஷயத்த நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க என்ன முழுசா நம்பணும். சோ அதனால இப்ப நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் தர போறேன், நீங்க தான் அதுல ஒண்ணுத்த முடிவு பண்ணணும். இதை கேட்டு லூனா ஷாக்கு இதுல இருந்து தப்பிக்கலாமா அப்படின்ட்டு. முதல் சாய்ஸ் என்னன்னா என்ன இந்த இடத்துல சாவ விட்டு நீங்க போயிட்டு அந்த டீமனை ஒரே அடியா போடுறது. ஏன்னா இந்த பால் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது மூலியமா அது பயங்கர வீக்கான ஒரு நிலைமையில இருக்கும். சோ அதனால இப்ப மட்டும் நீங்க சீக்கிரமா மூவ் பண்ணீங்கன்னா அந்த டீமனை உங்களால அசால்ட்டாவே போட்டு தர முடியும். இவன் அப்படி சொல்லும் போதே லூனாவும் தேவையே இல்ல, 2வது ஆப்ஷனை சொல்லு. இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. என்ன மாதிரி ஒரு ரூக்கி அதுவும் லூனாட்டிக்ல இப்பதான் நான் ஜாயினே பண்ணிருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஆளை சாக்ரிஃபைஸ் பண்றதை விட்டு இவ இந்த மாதிரி ஒரு ஹார்டான ரிஸ்கான பாத்தை சூஸ் பண்ணிருக்கா. ஆனா ஆக்சுவலா இவ இதை தான் சூஸ் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹீரோ இதை யோசிச்சுட்டு 2வது ஒன் அது ரொம்பவே சிம்பிள், நீங்க எனக்கு உங்களோட லூனார் ஸ்வாட் ஆட்ட சொல்லி தரணும் கேப்டன். இதை கேட்டு லூனாக்கு ஷாக்கு. என்னடா சொல்ற, இவ இப்படி கொடூரமா மூஞ்ச வச்ச உடனே ஹீரோக்கு தட்டி போடுது. போச்சுரா இவன் இந்த மாதிரி மூஞ்ச மாத்துவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்த கேட்டே இருக்க மாட்டேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயம் நடக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இதெல்லாம் நடக்கும் நான் நம்பவே இல்லை. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவோ சரி ஓகே நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு. இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, நீ அந்த பேமோன் டீமன் கூட சண்டை போடும் போதே நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மத்தவங்களால கனவுல கூட யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயத்தை தான் நீ எப்பவுமே யோசிச்சு பார்ப்ப, ஆனா அந்த விஷயத்தை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சும் காட்டியிருக்க. சோ அதனால இந்த தடவையும் நான் உன்னை நம்புறேன், உன்னோட முட்டாள்தனமான பிளான சொல்லு. இவ இப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. லூனா 3 ஸ்வாட் எம்பரர்ல ஒருத்தி, அவ என்ன மாதிரி ஒரு ரூக்கிக்கு அவளோட டெக்னிக்கை சொல்லி தர போறாளா?
அண்ட் அதுவும் இல்லாம நான் தான் இதை இவகிட்ட சஜஸ்ட் பண்ணேன். ஆனா இது உண்மையிலேயே முட்டாத்தனமான ஒரு விஷயம். ஹீரோவோ இதை யோசிச்சுட்டு, கேப்டன் நீங்க இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கீங்களா? ஹீரோ அப்படி கேட்கும் போதே லூனாவோ இதை கத்துக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோ, இதோட பேசிக்ஸை தான் இப்ப நான் உனக்கு சொல்லி தர போறேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த பேசிக்ஸ் உனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த விஷயத்த தெளிவா பாரு. நான் இப்ப லூனார் ஸ்வாட் ஆர்ட்டோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன். நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான். ஹீரோவும் ஃபைனலா நான் இதுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க வாங்கியிருப்பான்ல அந்த ஸ்க்ரோல், அதை யூஸ் பண்றான். இவன் யூஸ் பண்ண உடனே சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க இந்த மாதிரி இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்றீங்க, ஹிடன் பீஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்க இதை யூஸ் பண்றது மூலமா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில் அதோட ரேங்க்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஸ்வாட்ச்மேன் டெக்னிக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பெல்லா இருக்கலாம். அண்ட் நீங்க எந்த ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் நான் டார்க் ஃபேமிலி இன்டர்மீடியட் ஸ்வாட்ச்மேன்ஷிப் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்றான். இவன் அப்படி சொல்ற உடனே சிஸ்டம்ல இருந்தோம், ஸ்க்ரோல் சக்சஸ்ஃபுல்லா யூஸ் ஆயிடுச்சு, டார்க் ஃபேமிலி இன்டர்மீடியட் ஸ்வாட்ச்மேன்ஷிப் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, இப்ப டார்க் ஃபேமிலி அட்வான்ஸ் ஸ்வாட்ச்மேன்ஷிப். இப்ப ஏன் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருக்கானா, இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்கணும்னா உங்ககிட்ட எதனா ஒரு அட்வான்ஸ் ஸ்வாட்ச்மேன்ஷிப் இருக்கணும். அதனால தான் ஹீரோ இப்போதைக்கே அதை அட்வான்ஸ் ஆகியிருக்கான். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, அந்த ஸ்டெப் ஆஃப் லைட்ல இருக்க ஒரு மெத்தட், அதுதான் டிரான்ஸ்மியூட்டேஷன். அதை யூஸ் பண்ணி என்னோட டார்க் எலமெண்ட்டை ஒரு ஸ்பெஷல் எலமெண்டான மூன் லைட்டா மாத்தணும். அப்படி மாத்துறது மூலமா அதை யூஸ் பண்ணி என்ன ஃபுல்லா நான் கவர் பண்ணிக்கணும், ஒரு கோட் மாதிரி. ஹீரோவோ அதை பண்ணிட்டு லூனாவை பார்த்து சிரிச்சுட்டே, இப்போ இதை ஆரம்பிக்கலாம் கேப்டன், நான் உங்களோட லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை ஹின்னரி பண்றதுக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் லூனார் ஸ்வாட் ஆர்ட் தேர்ட் டெக்னிக் மூன் ஸ்லாஷ். இப்போ இந்த விஷயத்தை தான் லூனா ஹீரோக்கு சொல்லி தர போறா. இந்த மூன் ஸ்லாஷ் இது பயங்கர டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கிற ஒரு அட்டாக். இது பேர் சொல்ற மாதிரியே இதால 2 துண்டா வெட்ட முடியும். அண்ட் இந்த ஸ்வாட் அட்டாக் எதுக்கு ஸ்பெஷலைஸ் ஆனதுன்னா, இதை யூஸ் பண்ணி உங்களால மானாக்கு ரிலேட்டடான எதை வேணா வெட்ட முடியும். பேரியர், மேஜிக் சர்க்கிள், எதை வேணா வெட்டலாம். இதை கேட்கும் போது உங்களுக்கு தோணும், அதுக்கு ஹீரோ உள்ள ட்ராப் பண்றதுக்கு பதில் லூனாவே அது உள்ள ட்ராப் பண்ணிருக்கலாமே, அவ ஈஸியா அதை வெட்டிட்டு வந்திருப்பாளே அப்படின்ட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட் இந்த மொத்த இன்னர் லூனாட்டிக்லயுமே லூனாவால மட்டும் தான் இந்த ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவும் இல்லாம லூனாவோட மானா சென்சிட்டிவ் அது இருக்கிறதுலே ரொம்பவே லோ. அதனால அவளால இந்த விஷயத்த ஈஸியா பண்ண முடியாது. சொல்ல போனா அவளால இந்த விஷயத்த பண்ணவே முடியாது. அதனால தான் ஹீரோ லூனாவை அனுப்பாம அவனே உள்ள போயிருக்கான். அப்படி உள்ள போனது மூலமா அவனுக்கு நல்லாவே தெரியும் லூனா கிட்ட இருந்தே டைரக்டா இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை கத்துக்கலான்ட்டு. அப்படி அவன் மட்டும் அதை கத்துக்கிட்டானா உள்ள இருந்தே அந்த வாட்டர் பிரிசனோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணி அவனால ஈஸியா உள்ள இருந்து வெளியே வர முடியும். ஹீரோவோ லூனாவை பார்த்து, கேப்டன் நான் இப்ப ரெடி, உங்க லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை ஃபுல்லா இன்னெரிட் பண்றதுக்கு நான் இப்ப பக்காவான பொசிஷன்ல இருக்கேன். இது கேட்டு லூனாவோ, ஆனா வாட்டர் பிரிசன் உள்ள நீ இதை பண்றது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா உன்னோட பிரீத்திங் ரிதமும் உன்னோட ஸ்வாட் டெக்னிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், அப்பனா மட்டும்தான் இதை உன்னால கத்துக்க முடியும். இதை கேட்டு ஹீரோவோ, என் ஸ்வாட் கூட என் பிரீத்திங் மேட்ச் ஆகணுமா? இவன் சொல்றது உண்மைதான். லூனா, தியோ இவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான வாரியருங்களா இவங்களோட பிரீத்திங்கும் ஸ்வாட்மேன் டெக்னிக்கும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி பண்றது மூலியமா மட்டும்தான் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் என்னதான் லோவா இருந்தாலும் அவங்களோட ஸ்வாட் டிப் ஒரு தடவை கூட நடுங்கந்தே கிடையாது. அவங்க ஸ்வாட் அதனால தான் எப்பவுமே ஷார்ப்பாவே இருக்கு. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவோ, உன்னால நேச்சுரலா எந்த இடத்துல ஃப்ரீயா மூச்சு விட முடியுதுன்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணு. நீ நிக்கிற பொசிஷன், உன்னோட பாடி கண்டிஷன், உன்னோட தாட்ஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணு. கண்டிப்பா இது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். லூனாவோ இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளே, ஆனா உன்னால இந்த விஷயத்த ஆல்ரெடி பண்ண முடியும். ஏன்னா இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட் இதோட பேஸே அது மேட்னஸ் தான். அந்த மாதிரியான ஒரு மேட்னஸ்ல உன்னோட ஸ்வாட சோக் பண்ணி தான் நீ இதை யூஸ் பண்ணும். இதை யூஸ் பண்றது மூலமா இந்த மேட்னஸ் உன்னையே டிவோர் பண்ணும். இது உன்னை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மேட்னஸ் பரவும். அதனால தான் லூனாட்டிக்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களால இந்த ரெட் மூன்ல இருக்க மேட்னஸை விஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியுதான்னு நாங்க செக் பண்ணுவோம். ஆனா உன்கிட்ட மட்டும் ஓவர்வெல்மிங்கான மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா உன்னால இந்த விஷயத்தை ரிஸ்ட்ரெயின் பண்ண முடியும். அப்படி பண்றது மூலமா உன்கிட்ட இருக்கிற டார்க்கான பார்ட்டியை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் மேட்னஸ். சொல்ல போனா இந்த மேட்னஸையே உன்னால ஒரு ஸ்வாடா மாத்த முடியும். ஹீரோ இதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கவே சிஸ்டம்ல இருந்தோம் பிளேயரோட வில் பவர் அது கொஞ்சம் கொஞ்சமா லிமிட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்ப டிரான்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு என்டர் ஆவீங்க அப்படின்னு வருது. இதுல இப்படி வரும்போதே லூனாவும், நீ ரெடி ஆனதுக்கு அப்புறம் உன் லைஃப்லயே மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அதை யோசிச்சு பாரு. நீ பவர்லெஸ்ஸா இருந்தது, உன்னை எல்லாருமே கஷ்டப்படுத்துறது, நீ வலியிலையும் வேதனையிலையும் துடிச்சது, அந்த மாதிரியான மூமெண்ட் எல்லாம் யோசிச்சு பாரு. நீ உன்னோட லிமிட்டுக்கு போய் உன்னை எல்லாருமே அசிங்கப்படுத்துறது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. இவ இப்படி சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறான். என்னோட வாழ்க்கையில எது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்தது, நான் டெர்மினலி இல்லைன்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாரு அந்த மூமெண்டா, இல்லனா இதுக்கப்புறம் நான் இந்த இன்னர் லூனாட்டிக்ல இந்த பாடியில தான் வாழ்ந்தாகணும்னு எனக்கு தெரிஞ்சது அந்த மூமெண்டா, இது எதுவுமே இல்லனா அப்ப எதுதான் என்னோட ஒஸ்டான மூமெண்டா இருக்கும். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என் வாழ்க்கையிலே நான் அதிகப்படியான கஷ்டத்தை ஃபீல் பண்ணது ஒரே நாள் மட்டும் தான். அதுதான் எனக்கு உண்மை தெரிஞ்ச அந்த நாள். இதுக்கப்புறமும் என்னால சின்ன வாழ முடியாதுன்ற தெரிஞ்ச அந்த நாள், அதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான நாள். ஹீரோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கவே அவனை சுத்தி அப்படியே ரெட் கலர்ல அந்த மானாலாம் வருது. ஹீரோவும், என்னால
என்னால இப்ப இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான்னு உடனே சிஸ்டம்ல இருந்தோம் உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அண்ட் காம்பேக்ட் ஜீனியஸ்னால உங்களோட லூனார் ஸ்வாட் ஆர்ட் அதோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதுவும் இல்லாம நீங்களாவே சக்சஸ்ஃபுல்லா லூனார் ஸ்வாட் ஆர்ட்டோட பேசிக்க செல்ஃபாவே கத்துக்கிட்டீங்க அப்படின்னு வருது. இதெல்லாம் வரும்போதே லூனாவும் மூணாவது டெக்னிக்கான மூன் ஸ்லாஷ கத்துக்கிறதுக்கு இன்னமும் ஒரு ஸ்டெப் இருக்கு. இவ அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் தேவையில்ல, இதுக்கப்புறமும் நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அவளுக்கு ஷாக்கு என்னடா சொல்ற தற்கொலை அப்படின்ட்டு. இவ இப்படி கேட்கும் போதே ஹீரோவும் அவன் ஸ்வாட்ல அவனோட மேட்னஸ் ஃபுல்லா இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். பண்ணும்போதே தலைவனும் அவர் ஆஃப் ஜீனியஸ கூடயே சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோவும் எனக்கு இப்பதான் புரியுது லூனா ஏன் என்னோட டார்க் பார்ட்ட யோசிச்சு பார்க்க சொன்னான்னு. ஏன்னா இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டை நீங்க யூஸ் பண்ணோம்னா யார் யார் வாழ்க்கைலாம் இந்த மாதிரி அழிஞ்சு போயிருக்கோ, யார் யாரெல்லாம் பவர்லெஸ்ஸான மொமெண்ட் அவங்க வாழ்க்கையில ஃபீல் பண்ணிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். என்னோட வாழ்க்கையில நான் ஏகப்பட்ட தடவை பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிருக்கேன் அண்ட் வீக்கா ஃபீல் பண்ணிருக்கேன். சொல்ல போனா அது எத்தனை தடவை நடந்திருக்குன்னு என்னால கவுண்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வீக்காவும் பவர்லெஸ்ஸாவும் மட்டும்தான் இருந்திருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாம இதுக்கப்புறமும் நான் சின்ன இருக்க முடியாது, நான் உயிரோட இருக்க முடியாதுன்ற இந்த விஷயத்த என்னை தவிர வேற யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா என்னோட சாவை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். அப்படி ஆகும்போது தான் எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸோட பேர் தான் நாக்ஸ் வான். எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பவர் இது என்னோடது கிடையாது, இது என்னோட ஸ்கில் கிடையாது, என்னோட டேலண்ட் கிடையாது. ஆனா இது எல்லாமே என்ன மறுபடியும் ஒரு மனுஷனா வாழ வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோட மொத்த மெமரியுமே அது ஃபேட் ஆகல. ஈவன் சொல்ல போனா என்னால மறுபடியும் லாஸ்டா ஒரு தடவை கூட என்னால சின்ன இருக்க முடியும். சோ அதனால என்னால இந்த விஷயத்த பண்ண முடியும். இல்ல நான் இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். இந்த ஸ்டோரியோட எண்ட நானே பர்சனலா பார்க்க போறேன். நாக்ஸா இல்ல ஷின்னா பார்க்க போறேன். ஹீரோவும் இவ்வளவு பெரிய ஸ்பீச்சை கொடுத்துரு கடைசியா என்னால இந்த சர்க்கிளோட கோரை பார்க்க முடியுது அப்படின்ட்டு ஹீரோவும் மூன் ஸ்லாஷ் அப்படின்னு போடுறான். போட்ட உடனே அவ இருந்த பிரிசன் மட்டும் இல்ல சுத்தி இந்த மான்ஸ்டருங்க எல்லாருமே துண்டு துண்டா வெட்டி பறக்குதுங்க. ஹீரோவும் வெளியே வந்துட்டு கேப்டன் என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இந்த அட்டாக்க பார்த்துட்டு லூனாக்கு சரியான ஷாக்கு. வாய்ப்பே இல்ல, நான் இவனுக்கு லூனார் ஸ்வாட் ஆர்ட்டோட பேசிக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஒருவேளை என்கிட்ட எப்படி மட்டும் சொல்றாதீங்க, இந்த லூனார் ஸ்வாட் ஆர்ட்டோட ஃபவுண்டேஷனான மேட்னஸ இவன் வாழ்க்கையில ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான்ட்டு. ஆனா ரூக்கி நீ இன்னும் செகண்ட் இயர் கூட போலடா, எப்படா இத பண்ண அப்படின்ட்டு லூனா ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. லூனா மட்டும் ஷாக்ல இல்ல, அந்த டீமனுக்கு ஷாக்கு. இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு சாதாரண மனுஷன் என்னால இதை புரிஞ்சுக்க முடியல, இவன் எப்படி இதை டெஸ்ட்ராய் பண்ணான். அண்ட் அதுவும் இல்லாம இந்த வாட்டர் பிரிசன் நான் என்னோட உயிரை கஷ்டப்பட்டு இதுல கொடுத்து இதை உருவாக்கி இருக்கேன். இவனும் அதை சொல்லிட்டு செம்ம காண்டாகி அங்க இருக்கிற ஒருத்தனை கூட விடாதீங்க எல்லாருமே போட்டு தள்ளுங்கன்ட்டு அந்த மான்ஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்துறான். லூனாவும் ஹீரோவோ டாக் டீம் போட்டு இவங்கள போட அந்த மான்ஸ்டர் எல்லாம் வெட்டி பறக்க விட்டுனுக்குறாங்க. லூனாவும் இந்த மாதிரி சில்ட்ரன் எல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீ போயிட்டு அங்க நெக்ல ஒருத்த பேசிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் தலையை துண்டா வெட்டி பறக்க விட்டு வர புரியுதா. இவ அப்படி சொல்லும் போதே அந்த டீமனோ இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்குது, இந்த புழுங்க இதுங்களுக்கு எவ்வளவு நெக்ல இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எங்க ஆர்ச் டியூக் பெகமோன் கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே பனிஷ் பண்ணுவாரா அப்படின்ட்டு அந்த டீமன் கத்திட்டு இருக்கு. பையன் லைட்டா பயத்தில் தான் கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் பெகமோனா இருந்தாலும் சரி எந்த கிரேட் டீமனா இருந்தாலும் சரி நான் சொல்றத அவங்க கிட்ட போய் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு புரியுதா. அவனுக்கு கிட்ட சொல்லு இந்த மாதிரி பின்னாடியே எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சிட்டு இருக்க போறானுங்க, என் முன்னாடி வந்து முட்டி போட சொல்லு, நான் அவனுங்களுக்கு உயிர் பிச்சையாச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவனை 2 துண்டா வெட்டிடுறான். ஹீரோ வெட்டினதுல வழக்கம் போல எல்லா டீமன் மாதிரி பையனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட கரைய ஆரம்பிச்சிடறான். வழக்கம் போல தான் ஹீரோ ரொம்ப நேரம் சண்டை போட்டா அவன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கிர்கிர்னு ஆயிடுவான்ல, அந்த மாதிரி தலைவனுக்கு தலைகள் எல்லாம் சுத்துது, அந்த மேட்னஸ் பவர் எல்லாம் போய் இப்படி போகும்போதே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க 150 நாள் உங்களோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு வரும்போதே ஹீரோட மூஞ்ச காட்டி இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.